அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முன்னோர்களுடைய அற்புதமான மகாபரணி தீப வழிபாடு தான். மகாலயபக்ஷம் இப்போ நடந்துகிட்ருக்கு. மகாலயபக்ஷம்னாலே மொத்தம் 15 நாட்கள். இந்த 15 நாளுமே எங்களால் டெய்லி எங்களுக்கு வழிபாடுகள் பண்ண முடியல, திதி தர்ப்பணங்கள் எதுவுமே கொடுக்க முடியல, தானங்கள் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த பரணி நட்சத்திரம் வரக்கூடிய மகாபரணி நாளில் நம்ம தீபங்கள் ஏற்றி முன்னோர்களை நினச்சி நம்ம இது மாதிரி யமதர்மனுக்காக ஏற்றக்கூடிய இந்த தீபத்தை நம்ம ஏற்றுறப்ப நிச்சயமாக எப்படிப்பட்ட நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள், பித்ரு சாபங்கள், இல்லை முன்னோர்களுடைய ஏதாச்சும் ஒரு கோபங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக சரியாகும் அப்படிங்கிற ஐதீகங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட பரணி நட்சத்திரம் நமக்கு எந்த நாள் அந்த நேரத்தில் வந்திருக்கு, வீட்டில் ஏற்றுறவங்க என்னெல்லாம் அந்த மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் ஏற்றணும், யார் ஏற்றக்கூடாது, குறிப்பாக இந்த 3 நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பாக ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலன்கள் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிவும் விளக்கமும் தான் இன்றைக்கி இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். மகாபரணி நாள் அப்படின்னா கருட புராணத்தின்படி நம்முடைய ஆன்மாக்கள் அனுபவிக்கக்கூடிய 28 விதமான தண்டனையிலிருந்தும் நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட பித்ருக்களுடைய வழிபாடு. மகாலயபட்ச காலத்தில் மகாபரணி, மகாவிய தீபாதம், மத்தியாஷ்டமி அப்படி நிறைய அந்த நாட்கள் இருக்குங்க. அமாவாசை இது மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த மகாபரணி நாளில் நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வழிபாடுகள் செய்கிறப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த பித்ருக்களுடைய அந்த தோஷங்கள், பித்ரு நிவர்த்திகள் இது எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகுங்கிற ஐதீகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 விதமான கடமைகள் இருக்குது. இது நம்முடைய தர்ம நூல்களே சொல்லுது. அதாவது நம்ம குடும்ப நலனுக்காக இறை வழிபாடு, இந்த லோக சேமத்துக்காக யாகங்கள் செய்கிறது, துறவிகள் சன்னியாசிகளை எல்லாம் வணங்குறது, இப்படி ஆதரவற்றவர்களுக்கு நம்ம உதவுறது, விஸ்வதேவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பித்ருக்களை திருப்திப்படுத்த பித்ரு காரியங்கள் செய்கிறது. இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள். இதில் பித்ருக்கூடத்தில் கடமைகளை செய்வதற்கான மிகச்சிறந்த ஒரு காலம்தான் மகாலயபட்ச காலம். அதில் மகாபரணி நாளுங்கிறது மிக அருமையான ஒரு திதி. இந்த பரணி நட்சத்திரத்துக்கு எதுக்கு கரெக்டாக இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய அதிதேவன் யாருன்னா யமதர்மராஜா. பித்ருக்களுடைய காவல் யமனா நம்ம ஆராதிக்கிற நாளாகவும் இந்த மகாபரணி நாள் அமையுது. அதனால தான் நம்ம எங்கேருந்து நம்ம தர்ப்பணம் பண்ணாலுமே இது ஒரு கயாவில், காசி, கங்கையில் செய்யக்கூடிய அந்த புண்ணியங்கள் நமக்கு எவ்வளோ அளிக்குமோ அதற்கு இணையான ஒரு பலன்கள் உங்களுக்கு இந்த மகாபரணி நாளில் நம்ம தர்ப்பணங்கள் செய்தால் நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இறைவன்கிட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளோ ஒரு பக்தி இருக்குது, நமக்கு எவ்வளோ ஒரு டெடிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி தாங்க நம்ம தேவதைகளையும் பித்ருக்களையும் திருப்தி செய்யக்கூடிய அந்த கர்மாக்களை செய்விக்கக்கூடிய ஆவல் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். ஏன்னா பித்ருக்களுடைய வழிபாடு, பித்ருக்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைவதற்கு நம்ம இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிறப்ப நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய அடுத்த ஒரு 7 தலைமுறை நம்முடைய குழந்தைகள், வருங்கால சந்ததிகள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு தர்ம நூல்களே சொல்லுதுங்க. முதல்ல இந்த மகாபரணி நாள் நமக்கு அந்த நட்சத்திரம் எந்த நேரத்தில் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 11/9/2025 வியாழக்கிழமை சாயங்காலம் 6:09 மணிக்கு துவங்குகின்ற இந்த பரணி நட்சத்திரமானது நமக்கு வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் பரணி தீபம் நம்ம வீட்டில் ஏற்றுறதுங்கிறது மாலை நேரத்தில் தான் ஏற்றுவோம். உங்களுக்கு 12ஆம் தேதி சாயங்காலம் இந்த 4 மணியோடு முடியறதுனால நீங்கள் 11ஆம் தேதி மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் நம்ம அந்த தீபங்கள் ஏற்றலாம், கோவில்களில் ஏற்றலாம். மற்றபடி பித்ருக்களுக்கான தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க நிறைய பேர். அது மாதிரி பண்ணுறவங்க நீங்கள் 12ஆம் தேதி நீங்கள் அந்த நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த தீபத்தை நம்முடைய வீடுகளில் எப்படி ஏற்றணும், இந்த தீபத்துக்கான சில அடிப்படை விதிகள் இருக்குது. அதை கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க தீபத்தை ஏற்றணும். பொதுவாகவே இந்த மகாபரணி தீபம், இந்த யம தீபம்னு சொல்லுவாங்க. இந்த தீபத்தை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் நம்ம வீட்டில் ஏற்றணும். ஏன்னா யமனுக்கு உரிய இந்த தீபத்தை நம்ம வீட்டுக்குள்ளே நீங்கள் ஏற்றவே கூடாது. வீட்டோட நிலவாசலுக்கும் உங்கள் கேட்டுருக்கு பார்த்தீங்களா, வெளியில் இருக்க கேட்டு, அந்த கேட்டுக்கும் உங்களுடைய நிலவாசலுக்கும் இடைப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல தான் இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த தீபமானது தெற்கு திசை நோக்கி தான் இந்த தீபத்தை ஏற்றணும்.
அதே நேரம் ஒரு சாதாரண ஒரு அகல் விளக்கு போதும். நம்ம ஏற்கனவே பூஜை அறிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். இல்லாட்டி புதுசாக நீங்கள் வாங்குறதுனாலும் நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி தீபம் ஏற்றுறதுக்கு நல்லெண்ணெய் தான் நமக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸு. வேறு எந்த கலப்பு எண்ணெய்கள் இது மாதிரி நம்ம தீபங்கள் ஏற்றக்கூடாது. தீபமானது குறைஞ்சது 1 மணி நேரமாச்சு இந்த தீபம் எரியிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த யம தீபமானது நம்ம ஏற்றுறதுக்கு சில மெத்தட் இருக்குது. அதாவது நம்ம சாதாரண கீழே இப்படி தரையில் வச்சு ஏற்றக்கூடாது. நீங்கள் தரையிலேருந்து கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல, அதாவது இப்போ உங்ககிட்ட ஒரு மொட்டை மாடி இருக்கலாம், எந்த ஒரு இடமா இருந்தாலுமே அந்த இடத்துல கொஞ்சமாச்சும் ஒரு மணல் மாதிரி போட்டுக்கோங்க. இல்லாட்டி ஒரு செங்கக்கல் உங்ககிட்ட வீட்டு பக்கத்தில் கிடக்குன்னா ஒரு செங்கக்கல் வச்சுக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சம் மணல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் அப்படி வச்சுட்டு அதற்கு மேலே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது பூக்கள் நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி வாசனையான பூக்கள் நீங்கள் அது மேலே தூவிட்டு அதற்கு மேலே முழு கோதுமை இருக்குது உங்கள் கிட்ட வீட்டில் இருக்குன்னா கொஞ்சமாக ஐதீகத்துக்கு கோதுமை, அதற்கு மேலே கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள், அவ்வளோதான். அதை மட்டும் தூவிட்டு அதற்கு மேலே வச்சு தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும். இப்போ பதிவு தாமதமாக தான் பார்த்தோம். எங்ககிட்ட இது மாதிரி கோதுமை இது மாதிரிலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம ஒரு உயரமான இடத்துல ஏற்றுங்கிறது தான் சாஸ்திரம். அதனால் ஒரு கல்லோ 2 கல்லோ நீங்கள் வச்சுட்டு அதற்கு மேலே இந்த அகல் வச்சு பூக்கள் மட்டும் நீங்கள் வச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றலாம். எப்பயுமே நம்ம தீபம் எப்படி ஏற்றுவோம், ஒரு சுவாமி ரூமில் நம்ம தீபம் விளக்கு வச்சுட்டு அதற்கு முன்னாடி தீபத்துக்கு முன்னாடி தான் இப்போ நம்ம நின்றுட்டு தீபம் ஏற்றுவோம். ஆனால் இந்த யம தீபம் மட்டும் தீபம் நீங்கள் ஏற்றுறது, அதாவது நீங்கள் தீபத்துக்கு பின்பக்கமாக நின்றுட்டு தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும். அதே நேரம் தீபம் நம்ம இப்படி பின்பக்கமாக நின்று இப்படி ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றிட்டுருக்கீங்க. தீபம் நம்ம ஏற்றிட்டுருக்கப்ப உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து டக்குன்னு குழந்தைங்க ஓடி வர்றது, அப்படி வேறு யாராச்சும் டக்குன்னு வர்றது, அப்படி தீபம் ஏற்றுகின்ற அந்த நேரத்தில் தீபத்துக்கு முன்பக்கமாக யாருமே அப்படி நிற்கக்கூடாது. அது மட்டும் நீங்கள் மிக முக்கியமான விஷயம். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தீபம் இப்படி ஏற்றுறப்ப ஓம் யம தர்மராஜாவே நமக அப்படிங்கிற ஒரு மந்திர வார்த்தை நீங்கள் சொல்லி நீங்கள் ஏற்றலாம். இந்த தீபத்தை இப்போ யாரெல்லாம் ஏற்றவே கூடாது அப்படின்னா, வீட்டில் பெண்கள் இருந்தால் தாராளமாக ஏற்றலாம். இப்போ லேடிஸ்க்கு பீரியட்ஸாக இருக்குங்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்க ஜென்ட்ஸ் இந்த இதை ஏற்றலாம். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கட்டாயமாக இந்த தீபத்தை ஏற்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ பிறந்த குழந்தை இருக்குது அப்படிங்கிறவங்க, கை குழந்தை இருக்கிறவங்க வீட்டில் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றக்கூடாது. அதே மாதிரி நிறைய வீட்டில் வந்து இந்த தீபங்கள் நம்ம எதற்காக ஏற்ற சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சில வீட்டில் வந்து துர்மரண சம்பவங்கள் நடந்திருக்கும். ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க, இல்லை ஏதாவது வேறு மாதிரி ஒரு அகால மரணம் துர்மரணம் நடந்திருக்கும் பார்த்தீங்களா. இல்லாட்டி நிறைய பேருக்கு இந்த திதி நட்சத்திரங்களாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த இறந்த நாளே தெரியாது, நாங்கள் மறந்துட்டோம் அப்படிங்கிறவங்க அவங்களும் வந்து ஏற்றலாம். இல்லாட்டி இது வரைக்கும் நாங்கள் அமாவாசை நாட்களில் இந்த மாதிரி எங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடுகள் நாங்கள் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறவங்களும் இந்த யம தீபத்தை நம்ம வந்து ஏற்றலாங்க. இது மாதிரி இந்த யம தீபத்தை நம்ம ஏற்றுறதன் மூலமாக நமக்கு இந்த முன்னோர்களுக்களால் ஏற்பட்டக்கூடிய சாபங்கள் நிச்சயமாக நிவர்த்தியாகும். குடும்பத்தில் அகால மரணங்களே நமக்கு நடக்காது, துர்மரணங்கள் நிச்சயம் நிகழாதுங்கிறது தான் ஒரு ஐதீகம். இந்த தீபத்தை குறிப்பாக இந்த 3 நட்சத்திரம்காரவங்க, அதாவது பரணி மகம் சதயம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிச்சயமாக இந்த யம தீபத்தை அவங்க ஏற்றுவதன் மூலமாக நல்ல அதிசிறந்த ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம். ஏன்னா இந்த பரணி சதய நட்சத்திரத்துடைய அதிதேவதை யமன், அதே மாதிரி மகம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை பித்திருக்கள். அதனால தான் இந்த நட்சத்திரத்துக்காரவங்க கண்டிப்பாக இந்த தீப வழிபாட்டை வந்து நீங்கள் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப கூடுதலான விசேஷ பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த தீபத்துக்கு உபயோகப்படுத்துகின்ற எந்த ஒரு பொருளையுமே திருப்பி நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதை நம்ம அப்படியே தீபம் தானாகவே மலையேறட்டும். அடுத்த நாள் நம்ம காலையில் நீங்கள் உங்களுடைய அந்த அகல் விளக்கு உபயோகப்படுத்துகின்ற அகல் விளக்காக இருக்கட்டும், அந்த செங்கக்கல்லாக இருக்கட்டும், இல்லை அந்த உதிரி பூக்கள், இது எல்லாத்தையுமே கால்படாத இடத்துல, இல்லை உங்கள் பக்கத்தில் ஆறு நதி அது மாதிரி கடல் ஏதாச்சும் இருந்தால் அந்த இடத்துல விட்டுலாம். இல்லாட்டி கால்படாத இடத்துல நீங்கள் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் போட்டுட்டு வந்துடுறது நல்லது. அதனால தான் நம்ம விளக்கு ஏற்ற போகிறதுக்கு முன்னாடி தீப்பெட்டி, நீங்கள் அந்த எண்ணெய் இதெல்லாம் பார்த்து நம்ம அளவாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பூஜை அறையிலேருந்து அளவாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு பாக்கி எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த பொருளை திருப்பி வீட்டுக்குள்ளே கொண்டு வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க.
இந்த தீப வழிபாட்டை நாங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கோமா, எங்களால் வீட்டில் அந்த தீபத்தை ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஏற்றலாம், காலபைரவருக்கு ஏற்றலாம், சனீஸ்வரனுடைய அந்த சன்னிதியில் போய் ஏற்றலாம். இல்லை யமதர்மனுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு கோவில் இருக்குது அப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா தாராளமாக அந்த இடத்துல போய் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாங்க. ஏன்னா இது மாதிரியான யம தீபங்கள் நம்ம ஏற்றுறது நம்முடைய முன்னோர்களுக்கான அந்த ஆத்மாக்கள் சாந்தியடைய செய்யும். குடும்பமானது நல்லபடியாக ஒரு தொழில், நம்ம செய்யக்கூடிய வேலை எல்லாம் முன்னேற்றம் அடையும். தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாமே நடக்கும். குடும்பத்தில் இது வரைக்கும் தீராத பிரச்சனைகள் ஒன்று ஓடிட்டுருக்கு, இதுக்கு நிவர்த்தி கிடச்சா போதுன்ட்டு எத்தனையோ பேர் வழிபாடு பண்ணுவோம் பாருங்க. அப்படிப்பட்டவங்க கூட நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டி எங்கள் குடும்பம் குலம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டி இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாட்டை ஏற்றுங்க. நிச்சயம் என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.